கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சகோதர சிநேகத்தை குறித்து பார்ப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சகோதர சிநேகமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று, ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். சகோதர சிநேகத்தோடு நாம் வாழும் பொழுது, அவர் விரும்புகிற வண்ணம் நாம் காணப்படும் பொழுது, தேவன் நம்மோடு கூட நடக்கிறவராக, நம்மோடு கூட ஆலோசனை தருபவராக, நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி பெறும் பிள்ளைகளாக நாம் காணப்படத்தக்கதாக நம்மளை வழிநடத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, ரோமர் 10:12 சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சகோதர சிநேகத்தில் பட்சமாய் இருக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும் பொழுது, ஒருவருடைய காரியங்களில் ஒருவருக்கொருவர் நாம் இணைந்து செயல்படும் பொழுது, அவர்களோடு நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அவர் போதிக்கப்பட்ட போதனையின்படி நாம் நடக்கிற பிள்ளைகளாகவும் காணப்படுவோம். மாத்திரமல்ல, நாம் நம்முடைய சகோதரர்களை காணும் பொழுது ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுகிறது இல்லை, நம்ம முந்திக் கொள்கிற பிள்ளைகளாக அவங்களை பார்த்த மாத்திரத்தில் குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுவோமேனால் அவர்கள் நம்மை விரும்புகிற பிள்ளைகளாக, நாமும் அவர்களை விரும்புகிற வண்ணமாக கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரையும் நாம் போற்றுகிற பிள்ளைகளாக, நம்மை காணுகிறவர்களையும் நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்படுவோம். சகோதரர் என்பது யார் என்று நினைக்கிறீர்கள்? நாம் உடன் பிறந்தால் மாத்திரமா சகோதரர்? இல்லவே இல்லை. நம்மோடு பழகுகிற ஒவ்வொருவரும், நமக்கு கீழ் இருப்பவர்கள், நம் பணிபுரியும் இடங்களில் காணப்படுபவர்கள், நம்ம சமூகத்தில் நம்மோடு பழகுகிறவர்கள், நாம் ஆலயத்துக்கு செல்லும்போது ஆலயத்தில் நம்மோடு கூட காணப்படுபவர்கள், இவர்கள் எல்லாரும் சகோதரர்கள் தான். சகோதரர் என்பது ஆண் பெண் இரு பாலரையும் குறிக்கிறது. சகோதர சிநேகத்தில் நம்ம ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருப்பதனால எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. கண்கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத சகோதரத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கண்கண்ட சகோதரத்தில் அன்பு கூறும் பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய சகோதரர் அன்பு கூறுகிற பிள்ளைகளாக காணப்படுவோம். சகோதர சிநேகம் என்பது ஒருவருக்கொருவர் நாமேற்றதாக காணப்படுகிறது. யார் பெரியவர்கள் என்று நினைக்கக்கூடாது. கடவுளிடத்தில் நாம் எவ்வளவோ அன்பாக இருக்கிறோம். கடவுளுடைய சமூகத்தில் அவருடைய வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அவர் போதனை போதிக்கிற ஒவ்வொரு போதனைகளையும் கேட்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். நாம் மற்றவர்களுடைய மனத்தை காயப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படக்கூடாது. கடவுள் எப்படி நம்மிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதுபோல மற்றவருடைய மனது காயப்படுத்தாத வண்ணம் அவர்களோடு, அவருடைய காரியங்களோடு நாம் அன்பாக இருக்கும் பொழுது அவருடைய இருதயம் பக்குவப்படும். நாமும் பக்குவப்பட்ட பிள்ளைகளாக காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சீராக நடக்க வேண்டுமானால் கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய அன்பை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நம்முடைய சகோதரர்கள் நிமித்தம் சகோதரர்களோடு அன்போடு நாம் காணப்படும் பொழுது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்ற வேத வசனம் நம்மில் நிலைத்திருக்கும். இயேசு சுவாமி ஆபிரகாமை பார்த்து, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போய் என்று சொன்னார். அப்பொழுது ஆபிரகாமும் அவருடைய சகோதரர் லோத்துவும் அவர் காண்பிக்கிற தேசத்துக்கு கடந்து சென்றார்கள். அப்படியாக செல்லும் பொழுது ஆபிரகாமுடைய மேற்கொள்ளுக்கும் லோத்துவின் மேற்கொள்ளுக்கும் பக்குவம். அப்பொழுது ஆபிரகாம் லோத்துவை பார்த்து, இருக்கும் சகோதரர், நம்முடைய மேற்கொள்ளுக்கிலேயே பக்குவம் இருந்தார். நீ விரும்புகிறபடி எந்த தேசத்துக்கு வேண்டும் என்றாலும் சொல்லி அவர்களுடைய சமாதானமாகும்படி அவர் பேசினார். இவ்வாறாக தான் நாமும் செய்ய வேண்டும். சகோதர சிநேகத்தில் நீ இங்கே போனால் நான் அங்கே போகிறேன், நீ இங்கே இருந்தால் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு தாழ்மையோடு நாம் நடப்போமேனால் நம்முடைய சகோதர சிநேகம் என்றும் நிலைத்திருக்கத்தக்கதாக காணப்படும். விட்டு கொடுப்பதனால் யாரும் கெட்டு போவதில்லை. அதனால் நாம் எல்லா காரியங்களிலும் நம்மால் முடிந்த மட்டும் நாம் விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக, தாழ்மையுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, நாம் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக, அவரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, அவருடைய போதனையின்படி நடக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுலப்போஸ்தலன் சொன்னது போல நாமும் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் போதித்த போதனையை நாம் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக, மற்றவர்களுக்கு நாம் காயப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படாமல் அவர்களோடு அன்பும் அரவணைப்புமாக நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை
மென்மேலும் ஆசீர்வதிக்கிற தகப்பனாக காணப்படுவார். ஆம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நம் சகோதர சிநேகத்தோடு எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன், வணங்கினோம்ப்பா. சகோதர சிநேகத்தை குறித்து நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இப்படியாக யோனத்தானும் தாவீதும் சிநேகமாய் இருந்தார்களோ அதுபோல நாங்களும் எங்களுடைய சகோதரர்கள் மத்தியிலே அப்பா நாங்கள் சகோதர சிநேகத்தை நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்ப்பா. அப்பா பிதாவே, எங்களுக்கு பிடித்தக்க புத்திரை சுகாரத்தன்மை கொடுத்த உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இது சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் நிறைவேற்றுகிற பிள்ளையாக அதில் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். விசேஷமாக அப்பா நாங்கள் சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.